வந்திருக்க யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் விளைவாட்ட நாமத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன். சொன்ன போல நான் இரண்டாவது முறையாக இந்த இன்சூரன்ஸ் செக்டார் பிரியர் ஃபெலோஷிப் வந்து செய்து கொடுக்க திரும்ப பாராட்டினார். சகோதரர் பாஸ்கர் நான் வரும்போது சாட்சி சொல்லுங்க அப்படின்னு, அதனால ஒரு சிறிய அளவில் இந்த சாட்சி சொல்லிட்டு அப்புறமா ஏதோ செய்தி நம்ம தியானிக்கலாம்னு சொல்லி நான் விரும்புகிறேன். நான் ஒரு கிறிஸ்தவ சிஎஸ்ஐ கிறிஸ்தவ பின்னணியை சார்ந்த ஒரு நபர். என்னுடைய சொந்த ஊர் வந்து நாகர்கோவில். 1985 மதுரைக்கு ஒரு வேலை விஷயம் இங்க வந்தேன். சாதாரணமா தெரியும், நான் சனிக்கிழமையில எங்களுடைய பெற்றோர் மூலமா தொடர்ச்சியா சனிக்கிழமையில அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் ஒரு பெரிய கர்த்தரோடு உள்ள ஒரு நல்ல உறவு இருந்துன்னு சொல்லிட முடியாது. சாதாரணமா நேற்று சர்ச்சுக்கு போவோம், அப்புறம் சர்ச்சு முடிஞ்சா சனிக்கிழமை போவோம், சர்ச்சு சம்பந்தமா நடக்கிற பிரேயர்லாம் கலந்து கொள்வோம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு எப்ப கிடைச்சது அப்படின்னா 96வது ஆண்டுல நான் இப்ப இங்க மதுரைக்கு வந்து கத்தோலிக் சர்ச்சுக்கு போயிட்டு அப்புறமா ஒரு பெண்டிகல் சர்ச்சில் ஐக்கியமானேன். அங்க வந்து 96ல நம்ம சமூக மைதானத்துல ரெய்னாடு போகி அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியர்காரர் மூலமா ஒரு கூடுகை நடத்தினாங்க. அந்த கூடுகை ஒழுங்கு செய்தது நான் போயிட்டு இருந்த சர்ச்சு சார்ந்த அந்த தலைமை போதகராக நடத்தினார், ஜேம்ஸ் சந்தோஷம் சொல்லி. அப்ப நான் அந்த சபையில ஒரு பிரான்ச்சுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே அந்த சங்கிலி ஜபம் அப்படின்னு சொல்லி 24 மணி நேரம் தொடர்ச்சியா ஜபிக்கிற ஒரு ஒழுங்கு பண்ணேன். அப்ப அதுல எனக்கும் ஒரு அரை மணி நேரம் ஒரு டைம் கொடுத்தாங்க. அது இரவு வந்து 10 to 10:30. நான் ஒரு சின்ன ஃபேக்டரி வச்சிருந்தேன், எனக்கு அப்ப மேரேஜ் ஆகல. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, வீட்டுல நாங்க ஒரு பேச்சுலரா ஒரு 2 பேர் கூட இருந்தாங்க, 3 பேர் நாங்க என்னோட சேர்த்து. அப்ப அங்க வந்து ப்ரேயர் பண்றதுக்கு வசதியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபேக்டரி 9 மணிக்கு வேலை முடியும். அப்புறம் டவுனுக்குள்ள எல்லாம் பர்ச்சேஸ் போனா முடிச்சுட்டு திரும்ப 10 மணிக்கு ஃபேக்டரி திறந்து அங்க உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். அந்த ஜெபத்தை நான் செய்யும் போது ஒரு வாரம் சாதாரண நான் எப்பவுமே ஜெபம் பண்ற மாதிரி தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வாரம் ஒரு 7 நாளைக்கு அப்புறம் ஜெபிக்கும் போது சின்ன தொழில் ஆரம்பிச்சு நடத்திட்டு சொன்னேன் இல்லையா, அது வந்து ஆண்டு விழா அந்த சமீப நாட்கள்ல வர இருந்துச்சு. அப்புறம் அந்த நாட்கள்ல பகல்ல பூரா அப்போ எனக்கு ஒரு 18 பேர் வேலை பார்த்தாங்க. அது முதல் ஆண்டு விழா, ஒரு ஸ்தோத்திர குணமதை வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வேலை பார்க்கறவங்களும் நான் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி என்ன வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த பகல் பொழுதுவா நான் யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு எதுவுமே இது வாங்குமா அது வாங்குமான்னு சொல்லி ஒரு மாதிரி யோசனையில இருந்தேன். இந்த ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது வழக்கமான ஜெப குறிப்பு முடிச்ச உடனே எனக்கு இந்த எண்ணம் மனசுல வந்துச்சு. உடனே நான் ஜெபத்துல வச்சேன், ஏசப்பா நான் உங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. உடனே பாத்தீங்கன்னா ஒரு பளிச்சுன்னு ஒரு வார்த்தை என்னுடைய இதயத்துல கர்த்தர் பேசினாரு, நீ பைபிள் வாங்கி கொடுத்தாரு. இந்த அனுபவம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கர்த்தர் இதயத்துல பேசினதுக்கு அப்புறம் எனக்குள்ள ஏற்பட்ட மாற்றம், நான் கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்டுது. கொட்டுற கண்ணீர் அவ்வளவு ஹீட்டா இருக்கு. அதுக்கப்புறம் எனக்குள்ள ஏற்பட்ட அந்த ஒரு ஆவிக்குரிய தாகம், கர்த்தர் மேல உள்ள தாகம், ஜெப வாஞ்ச, அப்படிப்பட்ட அந்த ஒரு அனுபவம் எனக்கு கர்த்தர் தந்தார். அது என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் தான் ஜெபத்தின் மேல எங்கேயாச்சும் ஒரு 10 நிமிஷம் டைம் கிடைச்சுன்னா என்னுடைய இருதயம் ஜெபத்தை நோக்கி தான் போகும். இப்படி இருந்ததுனாலதான் காலப்போக்கில் ஃபேக்டரியில நானும் என்னோட சகோதரமா சேர்ந்து கூடி நாங்கள் ஜெபித்தோம்.
இது முதல்ல நான் ஒரு சகோதரர் எபினேசர் சொல்லி ஒரு சகோதரர் 2 பேரும் ஜெபித்தோம். அதுக்கப்புறம் 2வது வாரம் நாங்கள் கூடும்போது பிரதர் ஆத்மராவ் அவர் வந்து என்னை எங்கேயாவது பார்க்குற நேரத்தில் நம்மகிட்ட சேர்த்து ஜெபம்னு சொல்லிட்டே இருப்பார். இதை அடிக்கடி சொல்லுவார். நானும் அந்த சகோதரர் ஜெபித்து அடுத்த வாரத்தில் சகோதரரை பார்க்கும்போது அவருக்கு சொன்னேன், பிரதர் இந்த மாதிரி நானும் ஒரு சகோதரரும் கூடி இங்கே ஃபேக்ட்ரியில் ஜெபம் பண்ணுறோம், நீங்களும் வாங்க அப்படின்னு. அவர் வரும்போது 2வது வாரம் மீட் பண்ணும்போது அவர் இன்னொருத்தரையும் சேர்த்து கூட்டிருந்தார், 4 பேர். இப்படி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வாரங்கள்ல ஆளுக்கு ஒவ்வொருத்தங்களா கூட்டிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2 மாசம் 3 மாசத்துல பார்த்தா ஒரு 30-35 பேர் அந்த கூடுகையில கலந்துட்டாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய ஒரு கத்த கிரியை செய்யக்கூடிய ஒரு கத்தோடைய மகிமையை அங்க நாங்க பார்க்க முடிச்சு. அப்படிப்பட்ட அதுதான் பின்னால நாங்க வந்து நண்பர்கள் ஜெபம் சொல்லி அதுக்கு நாங்க பேர் வைத்தோம். ஆக இப்படியாக இதான் என்னுடைய சாட்சி. நான் இப்போதைக்கு நல்ல சமாரியன் அல்லேலியாட்டவர் சபைக்கு போய்கொண்டிருக்கிறேன். இங்க கட்சிக்கு வர கூடிய 1-2 சிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. ஆகவே இதுதான் என்னுடைய ஆவிக்குரிய அனுபவம். மற்றபடி என்னை பற்றி பெருமையாக சொல்வதற்கோ எதுவும் ஒன்றுமே இல்லை. ஒரு சாதாரண ஒரு நபர், ஒரு ஏழ்மையான தாயகப்பனுக்கு பிறந்து வளர்ந்த ஒரு சாதாரண ஒரு மனிதன். ஆகவே நம்ம என்ன குறித்து பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த நாளிலும் எதை குறித்து பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு வசனத்தை கர்த்தர் வந்து கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாலே இந்த இதயத்தில் போட்டேன். நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27 இந்த வசனத்தை யாராவது ஒருத்தவங்க வாசிக்க. நமது சாயலாகவும் நமது படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் போரும் சகல பிராணிகளையும் ஆடக்கடவர்கள் என்றார். தேவன் நம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இங்க என்னோட இதயத்துல இப்போ ஒரு சிந்திக்கின்ற ஒரு காரியத்தை கொடுத்தது என்னன்னா, மனுஷனை எப்படி உண்டாக்கினார்னா தேவ சாயலாக உண்டாக்கினார். இந்த தேவ சாயல் அப்படிங்கிறப்போ நான் வந்து சின்ன வயசுல எல்லாம் அப்ப கடவுள் நம்மளை போதான் இருப்பாரா, மனுஷனை போதான் இருப்பாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆனா நீங்க இதை நல்லா கவனிச்சீங்கன்னா தேவனுடைய குணாதிசயங்கள் எப்படி தேவனுடைய குணாதிசயங்களை உடையவராக மனிதனை சிருஷ்டித்தார். அப்ப தேவனுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீங்க நிறைய வசனங்கள் பைபிள்ல இருக்குது. சங்கீதம் 89:14 பாத்தீங்கன்னா, அவரு நீதி, நியாயம், கிருபை, சத்தியம் நிறைந்தவரா இருந்தாரு. சங்கீதம் 99:4 பாத்தீங்கன்னா, நியாயமும் நீதியும் செய்கிறவரா இருக்கிறாரு. ரெண்டாவது சங்கீதம் 145:17 பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட கிருபை பொருந்தினவரா இருந்தார். நீதியும் கிருபையும் பொருந்தினவரா இருக்கிறாரு. 119:68 பாத்தீங்கன்னா, நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறாரு. ரெண்டாவது யாத்திராகம் 34:6 பாத்தீங்கன்னா, எல்லாம் வாசித்த டைம் அதனால நானே சொல்லிடுறேன். இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமும் உள்ள தேவனா இருக்கிறாரு. ரெண்டாவது சங்கீதம் 86:5 பாத்தீங்கன்னா, நல்லவரும் மன்னிக்கிறவருமா இருக்காரு. இதெல்லாம் தேவனுடைய சாயல். தேவனுடைய அவருடைய சாயல்ல நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த சாயல் நம்மகிட்ட இருந்த வெளிப்படும். அதான் கர்த்தருடைய பிரதான நோக்கம். ஏன் அப்படின்னா, இந்த சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் அவன் பாவம் கீழ்ப்படியாமையினால பாவம் அவனுக்குள்ள வர்றது வரைக்கும் அவனுடைய சுவாபம் எப்படி இருந்திருக்கும்? இந்த தேவ சுவாபம் உள்ளவனை தான்
மனிதன் இருந்திருக்கணும். திரும்ப அந்த தேவனுடைய நோக்கத்துல ஒரு தடை ஏற்பட்டுச்சு இல்லையா? அவன் கீழ்ப்படியாதனால பாவம் அவனுக்குள்ள புகுந்துச்சு. அதனால தேவனோடு உள்ள தொடர்பு என்ன செய்யுது, கண்ணாயிடுச்சு. ஆனா அந்த சாயல் முழுவதுமா என்ன செய்யல, போகல. அதுல ஒரு இடையூறுகள் ஏற்பட்டதுனால அந்த தொடர்பு கட்டானனால மனிதனுக்குள்ள பிசாசுடைய சாயல் என்ன செய்யுது, கொஞ்சம் உள்ள வர ஆரம்பிச்சு. இப்ப திரும்ப அதே தேவ சாயலை திரும்பவும் மனுஷனுக்கு கொடுக்கணுங்கிறக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு, திரும்பவும் இந்த பூமிக்கு. அப்ப நம்முடைய தேவன் நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய நோக்கத்தை எப்பவுமே நிறைவேற்றுகிறதுல கவனமா இருப்பாரு. நீங்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நீர் தந்தவர்களில் ஒருவரையும் நான் இழந்து போகவில்லை, கேட்டின் மகன் கெட்டானே ஒழிய மற்றபடி அல்ல அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா அவர் உத்தரவாதம் உள்ள ஒரு தெய்வம். எப்படி அவர் கொடுக்கப்பட்ட அவர் மனிதனை எதுக்காக சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுல இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட தெய்வம் அவர். அப்படின்னா அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கிட்டையும் ஒரு நல்ல நோக்கம் என்ன செய்யணும், நம்மகிட்ட இருக்கும். தேவன் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு தன்னையே ஜீவ பலியாக நினைச்சாரு, ஒப்பு கொடுத்தாரு. தன்னையே அவமானத்துக்கும் நிந்தைக்கும் துன்பத்திற்கும் இல்லையா பாடுகளை சகித்தாருன்னு சொல்லப்பட்டது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம கிட்ட இந்த சுவாபங்கள் வெளிப்படணும். அதுல என்ன ஒண்ணுன்னா, நம்ம உத்தரவாதம் உள்ளவங்கள அந்த பூமியில நம்மளதான் நினைச்சிருக்காரு. ஆமா, அவருக்கு பிரதிநிதிகளா நம்மளை வச்சிருக்காரு இந்த பூமியில இல்லையா? நம்ம எப்படி இருக்கிறோமா, அவருடைய செய்கையா இருக்கிறோமா? எப்படி நற்கிரியைகளை செய்கிறதுல கிறிஸ்து இயேசுக்குள்ளார சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய செய்கையா இருக்கிறோமா? அப்ப நம்மளை கொண்டுதான் இந்த பூமியில அவருடைய செய்கைகளை செய்ய விரும்புறாரு. அப்ப நம்முடைய நற்கிரியைகள் மூலமா கிறிஸ்து யாரு, இந்த தெய்வங்கிறவர் யாருங்கிறத வெளிப்படுத்த விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம ஒருவேளை இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு பிரதான காரியம் என்ன அப்படின்னா, பல ஆண்டுகளுக்கு முன்பாக இங்க மிஷனரிகளா வந்தவங்க தங்களுடைய வாழ்க்கைய அர்ப்பணிச்சு கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்புகளையும் வசதிகளையும் நமக்காக தியாகம் பண்ணி கிறிஸ்துவ அறிவித்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், இங்க உட்காந்துருக்கோம் இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேறிச்சுன்னு சொல்லி நிறைய பேர் தம்பட்டம் அடிக்கிறாங்க. இந்த முன்னேற்றத்துக்கு அடிப்படை யாரு? மிஷனரிகள் இல்லையா? அவங்க ஒண்ணு ரெண்டு செய்யல, பொருள்ல பணத்தை கொடுக்கல. இந்த சமுதாயத்துல கிடைந்த பல அடிமைத்தனங்கள் இவைகளுக்காக எல்லாம் நினைச்சாங்க, போராடி அதுல இருந்து ஜனங்களுக்கு விடுதலை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரசியல் திரும்பவும் பழைய அந்த அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு ஒரு கூட்டம் என்ன செய்யுது, துடிச்சிட்டு இருக்கு. அதுக்கு பொய்யும் புரட்டும் என்னென்ன தந்திரம் உண்டோ அத்தனையும் என்ன செய்றாங்க, செய்ய முயற்சிக்கிறாங்க. இவ ஒண்ணு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். அவர் தன்னை சொன்னாரு, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன். நமக்கு ஜீவன் கொடுக்க வந்தாரு. பிசாசு என்ன செய்யறான், கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவன் அழிக்கிறது அவன் மேல, உருவாக்குறது கர்த்தருடைய மேல. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும், நம்ம இந்த சமுதாயத்துல கிறிஸ்துவ பற்றி அறிவிக்கிறதுக்கு என்ன தடைகள் வந்தாலும் அதை கிறிஸ்துடைய சாயல்ல தான் மேற்கொள்ளணுமே தவிர, அவங்கள மாதிரி நானும் கம்ப தூக்குறேன் தடியை தூக்குறேன் அவங்கள மாதிரியே போய் பிராடு பண்றேங்கிறது நீங்க அப்படி அந்த ரூட்டு மாறினாலே அது நம்முடைய சுவாபம் யாருடைய சுவாபமா போயிடும், சாசுடைய சுவாபமா போயிடும். அநேகருக்கு நமக்கு தோணும், என்ன இவ்வளவு சொல்ல கொடுக்குறாங்க, நம்ம ஆட்கள் சகிக்கிறாங்களே,
சில ஊழியக்காரங்களும் பேசுறது பார்த்தா இப்படியெல்லாம் பண்ண ஆகாது பிரதர் எல்லாம் அப்படி சொல்றது. நம்மள என்ன செய்யணும், நம்மளை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது தாசுடைய கருத்து. நம்ம என்ன செய்யக்கூடாது. அதனால ஏன்னா நம்முடைய தேவன் அவர் மகாபெரிய தேவன் இல்லையா, மகாபெரிய தேவன். நம்ம அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சாலே போதும். பவுல் சொன்னார்ல, பவுல் நட்டான் அப்போலோ நீர் பாய்ச்சினா விளைவிக்கிறவர் கர்த்தர். அவர் நினைச்சது தடைபடாது. அதனால அவருடைய சுவாபத்தின்படி நம்ம வெளிப்பட்டு நடந்தாலே போதும். நம்மளை நினைச்சுவாரு, நம்மளை பயன்படுத்தி நம்மளை கொண்டு நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிறது. அதனால அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை செய்வார். அதனால இங்க வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய தேவனுடைய சாயலை நம்ம என்ன செய்யணும், ஆமா அந்த சாயல் நம்ம வெளிப்படணும். அவருடைய சாயல் வெளிப்படணும்னா அதுக்கு ஒரே வழி என்ன, அவர் சொன்னார், நான் செடி நீங்க கொடி, என்னைய நிலைத்திருந்தா மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அதனால கர்த்தரோடு இணைந்து வாழுகிற அந்த வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையுடைய வெற்றிக்கு அடிப்படை. அதை விட்டுக்கிட்டு நம்முடைய சாமர்த்தியத்துல நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னா நம்ம வாழ்க்கையில என்ன செய்வோம், நிறைய தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் தான் நம்ம அடைவோம். அதனால கர்த்தருடைய வழிகளை நம்ம பின்பற்றி நடப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இப்ப இந்த மனிதனை எப்படி சிருஷ்டித்தார்ல ஒரு வசனம் வாசிங்க. சங்கீதம் 8ஆம் அதிகாரத்துல 4, 5, 6 வாசிங்க. சங்கீதம் 8. மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீ அவனை தேவதூதரிலும் சற்று பெரியவனாக்கிறேன். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை அவனுடைய கருத்தின் கிரிகளின் மேல் நீ அவனுக்கு ஆணையை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி. இங்க மனுஷனை தேவதூதரிலும் சிறியவனாக தான் உண்டாக்கி, ஆனா தேவதூதருக்கே இல்லாத மகிமை கனம் இதனால என்ன செய்தாரு, முடிசூட்டி கிரியைகள் மேல அவனுக்கு என்ன செய்தாரு, ஆளுகை கொடுத்துருக்காரு. கிரியைகள் மேல ஆளுகை கொடுத்துருக்காரு. நீங்க ஆரம்பத்தில் அவர் சிருஷ்டிக்கும் போதே சொல்றாரு, ஆதியாகமம் 1:28 சமுத்திரத்தின் மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், பூமியில் நடமாடக்கூடிய சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் படித்தாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 9:8 பாத்தீங்கன்னா, உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். இந்த பூமியை படைத்து அதை ஆளுகை செய்கிறதுக்கு யார்கிட்ட கொடுத்துருக்காரு, மனுஷன் தான் கொடுத்துருக்காரு இல்லையா, மனுஷனை. அப்ப தேவன் ஆளுகை செய்கிறாரு. இந்த பூமியில அவருடைய பிரதிநிதிகளாக நம்ம என்ன செய்யறோம், இருக்கணும் இல்லையா. அப்ப இந்த பூமியை ஆளுகை செய்கிற ஒரு ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கட்டு நமக்கு தந்திருக்கிறார். அப்ப இந்த மனிதனுடைய வீழ்ச்சியினால அது என்ன செய்யுது, நிறைய ஆசீர்வாதங்களை மனுஷன் இழந்தால் திரும்ப கட்ட என்ன செய்தாரு, நம்ம அதை மறுபடியும் நமக்கு அதை என்ன செய்தாரு, திரும்ப அவர் தன்னை தியாகம் செய்து திரும்பவும் அதை கொடுத்திருக்காரு இல்லையா. ஆகவே அதை உணர்ந்து அந்த நன்றி உள்ளவர்களாக நம்ம திரும்ப, நமக்கு தெரியும் ஆதி மனிதன் வீழ்ந்ததுக்கு ஒரு காரணம் என்ன, ஆமா கீழ்ப்படியாமனா அங்க ஊடல ஒருவர் என்ன செய்யறாரு, ஆமா அவர் ஒரு ஆலோசனை சொல்றாரு. தேவன் சொன்ன வார்த்தையில அவர் கொஞ்சம் என்ன செய்யறாரு, கொஞ்சம் வார்த்தை நல்ல ஒன்னாதான் தெரியுது. ரெண்டும் நீங்க இந்த கனியை சாப்பிடுகிற நாள்ல சாகவே சாவீர்கள்னே தேவன் சொன்னாரு. ஆனா பிசாசு என்ன சொல்றான், நீங்க சாக மாட்டீங்க, தேவர்களை போல இருப்பீங்க, உங்க கண்ணு என்ன செய்யும், திறக்கும், நீங்க தேவர்களை போல். அப்ப இங்க பாருங்க, அவ என்ன சொன்ன ஆலோசனை, நீங்க சாக மாட்டீங்க, கண்ணு திறக்கும், தேவர்களை போல. அப்ப
நம்ம தேவர்களை போல ஆயிரத்திற்காக இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு இவர் என்ன செய்றாரு? இன்னைக்கு நிறைய ஆலோசனைகள் இன்னைக்கு அந்த மாதிரிதான் இருக்குது இல்லையா? கர்த்தருடைய நீதியான ஆலோசனைக்கு மாறாக சிலர் சொல்லுகிற கொஞ்சம் தான் திருத்துவாங்க, கொஞ்சம் தான் திருத்துவாங்க. அப்படி விழுந்து போனதான் ஆதி மனிதன் ஆதாம் இல்லையா? ஆதாம் ஏவாள் அவங்களுடைய பாவத்தினாலதான் இன்னைக்கு பூமியில பல சாபங்கள். ஆதாம் விழுந்த போதே அவர் சொல்லிட்டாரு, பூமியை உன் நிமித்தம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை அப்படின்னா இப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அப்ப நம்ம ஆலோசனையில யோசனையில நம்ம நடந்தோம்னா அந்த பூமியில நம்ம பலனை வருத்தத்தோட தான் நிச்சயமா சாப்பிட முடியும், அனுபவிக்க முடியும். நிறைய நீங்க இன்னைக்கு சமுதாயத்துல பார்த்தோன்னா அநேகர் நிறைய பொருட்களை எல்லாம் சேர்த்து வச்சிடறாங்க. ஆனா அதை அனுபவிக்கிற சொல்றாரு, அனுபவிக்கிற பலனை அவனுக்கு கொடுக்கல. அப்ப கர்த்தர் ஆசீர்வதிச்சு நமக்கு கொடுத்தா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் எவ்வளவு ஆசை ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறானோ ஆனாலும் அதுல இருந்து அவருடைய பங்கே பெறுகிறதுக்கு கர்த்தருடைய கிருபை வேணும். நீங்க ஆசீர்வாதம் இருக்குது, சொத்து சுகம் இருக்குனால நீங்க என்ன செய்ய முடியாது, நீங்க அனுபவிச்சிட முடியாது. அப்ப இதெல்லாம் நம்ம உணர்ந்தோம்னா நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய வழிகளை பின்பற்றி நடக்கும் போது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில மிகுதியான ஆசீர்வாதங்களை நம்ம பெற முடியுங்கிறத நம்ம நினைச்சணும். அறிந்து தேவனுக்கு முன்னுரிமை நினைச்சு நம்ம வாழ்க்கையில கொடுக்கணும். அப்படி கொடுத்து வாழும் போது தேவன் நம்மளை நினைச்சுக்காரு, ஆசீர்வதிக்கிறாரு. என்ன ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. 24 பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக மனுஷனை தரித்து சொல்றாரு. இங்க பவுலோபவுலோஸ் சொல்றாரு, நீதியிலும் உண்மையிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலின்படி படைக்கப்பட்ட முதல்ல இப்படிதான் மனிதனை கர்த்தர் படைத்தாரு. அதை இழந்தா திரும்ப இயேசு கிறிஸ்து வந்து நினைச்சிருக்காரு, திரும்ப அந்த சாயலை நமக்கு தந்திருக்காரு. அதனால இந்த மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது முதல்ல நம்ம அறிந்து கொள்ளணும், இந்த மெய்யான நீதி பரிசுத்தம் தேவ சாயல் நம்மகிட்ட இருக்குதா இல்லையா? நீங்க ஒரு காரியத்தை நம்ம வேதத்துல பார்க்கலாம். மோசே வந்து 40 நாள் சீனாய் மலையில கர்த்தரோடு இணைந்திருக்கும் போது திரும்ப வரும்போது அவருடைய முகம் என்னச்சுது, முகம் பிரகாசிச்சுது. யாரும் அவன முகத்தை நினைச்ச முடியல, பார்க்க முடியாத அளவுக்கு பிரகாசம். முன்னாடி போட்டுட்டு நினைச்சாங்க, பார்த்தாங்க. அப்ப அதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம், தேவனோடு இருக்கும்போது நம்ம எப்படி ஆயிரும், தேவனை போலவே இல்லையா? அது என்ன பிரகாசம் அப்படின்னா, பரலோகத்தை பத்தி சொல்லியிருக்கும் போது வெளிப்படுத்தல அங்க என்ன கிடையாது, சூரியன் கிடையாது, தேவனே வெளிச்சமா இருப்பார். என்ன ஒண்ணு, தேவன் வெளிச்சமா இருக்கிறாருங்கிறது பவுல் கர்த்தரை சந்திச்சதுக்கு அப்புறம் அவன் கண்ணை என்ன செய்யுது, அது என்ன பண்றது, சூரிய பிரகாசத்திலும் அதிகமான ஒரு பிரகாசத்தை நான் பார்த்தேன். அது யாரு? அப்ப அப்படிப்பட்ட ஒளிமயமான தேவன் நம்முடைய தேவன். அதுவும் எப்பன்னா பகல்ல 12 மணிக்கு சூரிய பிரகாசம் அதிகமா இருக்கிற நேரத்துல சூரிய பிரகாசத்தை விட அதிகமான பிரகாசம் இல்லையா? அப்ப நம்ம ஒரு ரகசியம் மட்டும் தெரிஞ்சுக்கணும், தேவனோடு இணைந்து வாழாம நம்மளால நினைச்ச முடியாது, அவருடைய சாயல்ல நம்ம நினைச்ச முடியாது, நம்மகிட்ட வர முடியாது. ஆனா ஏன்னா நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்முடைய சுவாபங்கள்ல வந்து குறைகள் இருக்கு.
ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னோன்னா நம்ம ஒரே நாள்ல என்ன செய்ய போறது இல்லை, முழுமையடைய போறது இல்லை. வேதம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சி நம்ம இடத்துல உண்டாகும்படி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா நாளுக்கு நாள் என்ன செய்யறோம்? நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய சுவாபங்கள்ல மாற்றம் வந்து நம்ம என்ன செய்யறோம்? வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். அப்ப அதுக்கு தேவனோடு இணைந்து வாழ்ந்தா மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும்? அந்த கனி கொடுக்க முடியும், அந்த வளர்ச்சி நம்மகிட்ட வரும். அதனாலதான் வேதம் சொல்லுது, சங்கீதம் 1 என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் அப்படி வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் வாக்கியம். அந்த வசனமே சொல்லுது, அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கு. அப்ப தேவனோடு இணைந்து வாழ்வதற்கு முதல் காரியம் வேதத்தை என்ன செய்யணும்? ஏன்னா அது அவருடைய வாயின்னு சொல்லியிருக்கு. அவருடைய வாய் அதை விளம்பிச்சு இல்லையா? வேதவா வசனம் வந்து கர்த்தர் விளம்பின வார்த்தைகள். அப்ப அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும் போதுதான் நம்ம வாழ்க்கையில் என்ன வரும்? மாற்றங்கள் வரும். யோவான் சொல்றாரு, நான் உமக்கு விரோதமாய் தாவி சொல்ற, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை இதயத்துல வைத்தேன். யோவான் சொல்றாரு, பாவம் நான் அவருடைய வித்து பரிசுத்த வித்து எனக்குள்ள இருக்கிறதுனால பாவம் செய்ய, ஏன்னா அவருடைய பரிசுத்த வித்து. அப்ப தேவனால பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். ஏன் அப்படின்னா வித்து அவனுக்குள்ள வசனம் நமக்குள்ள இருக்கும் போது அவன் நினைச்ச மாட்டான். அப்ப பாவத்தை தடுக்குது, ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருது. நம்முடைய சுவாபங்கள் மாறி நம்ம தேவ சாயல் திரும்ப வரணும்னா என்ன செய்யணும்? வேத வசனத்தை என்ன செய்யணும்? நம்ம அனுதினம் நம்ம இதுல ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தரை அறிஞ்சிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கேங்கிறவங்க வேத வசனத்துல என்ன செய்யணும்? தியானிக்கிறதுல இரவும் பகலும் நமக்கு எவ்வளவு நேரம் கிடைக்குமோ அந்த அளவுக்கு நம்ம இதுல தியானமா இருந்தோம்னா நம்ம தேவ சாயல் நம்மகிட்ட என்ன செய்யும்? இணைந்திருந்தா கனி கொடுப்போம்னா கனி அப்ப என்ன செய்யும்? கனி பெருகி கொண்டே இருக்கும் இல்லையா? அதனால அந்த சாயல் திரும்பவும் வர்றதுக்காக தான் இங்க பவுல் சொல்றாரு, எபேசியருக்கு 4:24 சொல்றாரு, அந்த புதிய மனிதனை அறிந்து கொள்ளுங்கள். அப்ப திரும்ப அந்த புது சாயலை நமக்கு கர்த்தர் நினைச்சுக்காரு. அந்த அவருடைய சிலுவையின் மரணத்துக்கு மூலமா புது சாயல் நமக்கு தந்திருக்கிறார். அதனால அதை நம்ம திரும்ப என்ன செய்யணும்? இன்னொரு வசனம் நீங்க வாசிங்க, ரோமர்ல 8:29 வாசிங்க. நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்கு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்ப அவருடைய சாயல் அப்படின்னு சொல்றாரு. இங்க குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு நம்மள நினைச்சுக்காரு முன்குறித்திருக்கிறார் இல்லையா? நம்ம எல்லாரையும் அவருடைய நோக்கம் என்னன்னா இயேசு கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பான சாயல் நம்மகிட்ட இருந்து வெளிப்படணும். இந்த பூமியில நம்ம வாழ்கிற நாட்கள்ல நம்ம மூலமா தேவ சாயல் என்ன செய்யணும்? வெளிப்படணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அதனால இதை வந்து நம்ம ஒரு சாதாரணமா நினைக்க கூடாது. நமக்கு அந்த ஒரு பயம் வேணும். நம்மளை ஒரு பிரதிநிதியா வச்சிருக்காரு. நம்முடைய நடக்கைகள், செய்கைகள், சுவாபத்தை பார்த்தே அநேகர் நம்மளை கர்த்தரை என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அதான் கர்த்தருடைய திட்டம். நீங்க வெறும் வார்த்தையினால அல்ல, செய்கையினால நம்ம செய்யணும்னு சொல்லி என்ன செய்யறாரு? கர்த்தர் விரும்புறாரு. இன்னொன்னு, நம்ம தேவ சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதனால வேதத்துல நீங்க சில எச்சரிப்பான வசனங்கள் நீங்க கவனிச்சீங்கன்னா, ஆதியாகமம் 9:6 வாசிங்க. மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனால் சிந்தப்பட கடவுது. பாருங்க, மனுஷனுடைய ரத்தத்தை நினைச்சக்கூடாது, சிந்தக்கூடாது. ஏன் அப்படின்னா மனுஷன் யாருடைய சாயல்? தேவனுடைய சாயல். நீங்க இந்த சமுதாயத்துல ஒரு அற்பமான ஒருவேளை நாள்தோறும் பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு மனுஷனும் யாரு? தேவ சாயல்.
அதனால என்ன செய்யக்கூடாது, அவனை நம்ம அற்பமா சொல்லக்கூடாது. என்னோட பைபிள்ல நிறைய வசனம், இப்படிப்பட்ட வசனம் நிறைய இருக்கு. என்ன ஒரு வசனம் நீங்க வாசிங்க, யாக்கோபு 3:9 வாசிங்க. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே மதிக்கிறோம். நாவு பற்றி சொல்லியிருக்கு. கர்த்தரன் நம்முடைய இந்த நாவுனால என்ன செய்யறோம், துதிக்கிறோம். இந்த வாயினால என்ன செய்யக்கூடாது, மனுஷனை, அதுவும் என்ன சொல்லு, தேவ சாயல உண்டாக்கப்பட்ட மனுஷனை சபிக்கிறோம். அப்படின்னா என்ன செய்யக்கூடாது, மனுஷனை, இன்னொரு மனுஷனை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, சபிக்க கூடாது. ரெண்டாவது, எல்லாம் நம்ம வாசிக்கிற டைம் ஆயிடும். யோவான் 1 யோவான் 3:12 சொல்லியிருக்கு, தன்னுடைய சகோதரனாகிய காயினை கொலை, ஆபேலை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம், நீங்க இருக்க வேண்டாம். அப்படின்னா சகோதரர்களை நம்ம நினைச்ச கூடாது, சகோதரர்களை பகைச்சாலே என்னவா, அன்னைக்கு காயின் ஆபேலை கொலை செய்தான், அதனால கொலையாளின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்றாரு, பகைச்சாலே என்னது, கொலைபாரு. அப்ப பாருங்க, தேவன் நம்மளுக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறான்னு பாருங்க. நம்மளோட உடன் பிறந்த சகோதரரை என்ன செய்யக்கூடாது, பகைக்க கூடாது. கொலையை எதோட ஒப்பிடா இருப்பாங்க. ரெண்டாவது, காரணம் இல்லாம கோவிச்சா, சகோதரர்கிட்ட காரணம் இல்லாம கோவிச்சா எது நரகம், நரகம் நரகம். அப்ப தேவன் நம்மளை எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்களா எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிறதுக்கு இந்த வசனங்கள்லாம் ஒரு ஆதாரமா இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, எபேசியர் 4:29 வாசிங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பட்சத்திற்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக்கும்படி பேசுங்க. அப்ப என்ன செய்யக்கூடாது, கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தை என்னது, அதுல இதுல என்ன கொடுக்குன்னா, பக்தி விருத்திக்கு எதுவான நல்ல வார்த்தை. அப்ப பக்தி விருத்திக்கு எதுவான நல்ல வார்த்தைக்கு எதிரானது எல்லாமே என்னதான், பேசுற வார்த்தை மூலமா ஒருத்தர் மனிதனுக்கு விருத்தி வரல, அது அந்த வார்த்தை ஒரு மனிதனுக்கு ஒரு சாட்சியா இல்ல, இனிமையான வார்த்தைகள் இல்லையா, இனிமையான வார்த்தை பேசாம கடினமான வார்த்தை பேசினாலே என்னதான், கெட்ட வார்த்தை. ஏன் அப்படின்னா, பைபிள்ல பேதுல ஒரு வசனம் இருக்கு, எஜமான்களே உங்களுக்கும் பரலோகத்துல எஜமான் இருக்கிறது என்று அறிந்து வேலைக்காரர்களுக்கு நலமானதை செய்யுங்க, அவங்களை என்ன சொல்றதா, ஆமா, அவங்க கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்கன்னு இருக்கு. அப்ப ஏன் அப்படின்னா, அது அந்த வசனம் 1 பேதுரு 2:17 வாசிங்க. பிரியமானவர்களே, ஆமா, 2:17. என்ன சொல்லப்பட்டிருக்கு, எல்லாரையும் என்ன செய்யணுமா, எல்லாரையும் கனம் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்ம யாரு, நம்ம தேவ சாயல உண்டாப்பட்டிருக்கோம், மற்றவங்களும் எப்படிதான் இருக்காங்க, தேவனுடைய சாயல் தான். ரட்சிக்கப்பட்டானோ ரட்சிக்கப்படலையோ அவன் யாருதான், படைக்கப்பட்டதே தேவ சாயல் தான் படைக்கப்பட்டிருக்க. அதனால யாரையும் நம்ம நினைச்ச கூடாது. இது யார அப்படின்னா, எல்லாரையும்னா யாரு சொல்லுங்க சொன்னாங்கல்ல, ஏசு ஒரு மனுஷன் கேட்டான், எனக்கு பிறன்னு யாரு அப்படின்னு கேட்கும் போதுதான் இந்த நல்ல சாமரின் கதையை சொல்றாரு. அப்ப இப்ப பிறன்னு யாரு அப்படின்னு கேட்கும் போது, அந்த அடிபட்டு கிடந்தவன் யாரு, அவனுக்கு சமாரியனுக்கு யாருமே தெரியாது இல்லையா. அப்படின்னா முகமறியாத யாரும் நமக்கு முன்பின் தெரியாதவங்க தான் இவங்களதான் கனம் பண்ண சொல்லிடு. அப்படின்னா நம்முடைய குடும்பத்தாரு, உறவினர்கள், தெரிஞ்சவங்க, விசுவாசி, இவங்களை எப்படி கனம் பண்ணணும் இல்லையா.
அப்ப இன்னும் எவ்வளவு நமக்கு உத்தரவாதம் இருக்கு, இன்னும் எவ்வளவு பொறுப்பு இருக்குது. அதனால நம்ம கனம் பண்றல வருஷங்களை கனம் பண்றதுல என்ன செய்யணுமா, முந்திக்கொள்ளணும். கனம் பண்றதுல முந்திக்கொள்ளணும். ஏன்னா தேவன் அப்படி நம்மளை எதிர்பார்க்கிறாரு. சிலவங்களை நம்மகிட்ட இருக்கலாம், அவங்க முதல்ல சோதனை சொல்லிட்டு அவங்க எல்லாம் அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு நினைக்கிறோம்ல. இது மனித சோபம் தான். இப்ப நான் பேசுறேன்னா நான் எல்லாத்தையும் உத்தம நீங்க உடனே எடுத்துடக்கூடாது. என்னுடைய அந்த சோபம் இருக்கு. கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா நான் மாறணும், என்னுடைய சிந்தையில நான் மாறணும். நம்மள அவ்வளவு பெரிய மகா பெரிய தெய்வமே நம்மளை மீட்கிறதுக்காக அவரை நிந்திக்கிறதுக்கும் உமிழ்ந்து துப்புறதுக்கும் கன்னத்துல அடிக்கிறதுக்கும் தலையில கொட்டுறதுக்கும் எல்லாத்துக்கும் என்ன செஞ்சாரு, ஒப்பு கொடுத்தாரு. அவர் எப்படிப்பட்ட தெய்வம் இல்லையா? செத்துப்போ 4 நாளான மனுஷனா பேர சொன்னா அவன் உயிரோட வர்றான். ஒரு சின்ன பையன் சாப்பிட வச்சு சாப்பாடை வச்சு 5000 பேருக்கு பயந்து கொடுக்குறாரு. கடல்ல நடந்து வர்றாரு. ஆமா, காற்றையும் கடல்லையும் அதற்குனா கீழ்ப்படியுது. இப்படிப்பட்ட தெய்வம், அதான் அந்த ஒரு வசனம் வாசித்தோம்ல, நீர் படைத்த சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரையும் நான் பார்க்கும் போது மனுஷனை நினைக்கிறதுக்கும் விசாரிக்கிறதுக்கும் அவன் ஏமாத்துறான். ஆனா நம்ம மேல அவர் வச்சிருக்க அன்பு என்ன அப்படின்னா, படைத்த எதுக்காக எப்படி படைச்சாரு, அவர் சாயலா படைச்சிட்டாரு. அவர் ஒரு காரியத்தை திட்டமிட்டு திரும்ப நினைக்க மாட்டாரு, மாற்ற மாட்டாரு. அவருடைய திட்டத்தை, அதுதான் அவருடைய குவாலிட்டியில ஒண்ணு. அது ஒண்ணு செய்யணும்னா அதை நினைச்சுவாரு, செய்து முடிப்பாரு. அப்ப நம்மள பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கணும், அவரோடு நம்மள நிச்சயத்துல அவரோடு நம்ம இருக்கணும். நம்மள என்ன செய்யணும்னாரு, நீங்க என்னோடு கூட என்ன செய்யுங்க, என்னுடைய வீட்டுல அநேக வாசத்து என்ன இருக்கு, பெரிய வாசத்துல இருக்கு. நான் உங்களை என்ன செய்வேன், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி. அப்ப இதுதான் அவனுடைய நோக்கம். மனுஷனுடைய ஆதாம் ஏவாளோடு அவர் உலாவினார் இல்லையா, அவருடைய திட்டமே மனிதனோடு மனிதனோடு வாழணுங்கிறது அவருடைய விருப்பம். ஆனா மனுஷன் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால அந்த ஆசீர்வாதத்தை நினைச்சிட்டான், இழந்துட்டான். திரும்ப அவருடைய நோக்கம், அந்த நோக்கத்தை திரும்ப நிறைவேற்றி நம்மள அந்த மேலான ஒரு ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களா நம்மள வாழ வைக்கணும் தான் கர்த்தருடைய பிரதான நோக்கம். அப்ப அந்த நோக்கம் நம்மள நிறைவேறணும்னா நம்ம அவருடைய சாயல்ல என்ன செய்யணும், நாளுக்கு நாள் நம்ம வளரணும். ஆகவே இந்த சாயல் நம்ம கிட்ட ஒவ்வொரு நாளும் வெளிப்படணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புறாரு. நீங்க நிறைய வசனங்கள் இருக்கு அவருடைய சாயலுக்கு. நீங்க உபாகமம் 10ஆம் அதிகாரத்துல 17, 18, 19 வாசிங்க. பாக்குறீங்க சார். தேவனாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணவும் அல்ல, மனிதன் பாத்திரம் அல்ல. அவர் திட்டத்தை பிள்ளைக்கு நிறைவேற்றி நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவருக்கு அன்புவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். நீங்க இந்த வசனத்தை பாத்தீங்களா, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா இருக்காரு, பயப்படுத்தவர். ஆமா, மகத்துவமும். ரெண்டாவது, இப்படிப்பட்ட அந்த மகத்துவமும் வல்லமை உள்ள தேவன் எப்படிப்பட்டவரானா, பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. நீங்க எதையும் கொடுத்து அவருக்கு உங்களுக்கு பேவரா நினைக்க முடியாது, மாற்ற முடியாது. பட்சபாதம் கிடையாது. பட்சபாதம் என்ன அர்த்தம், நீங்க படிச்சவங்கனாலும் சுத்தமா ஸ்கூலுக்கே போகாதவங்கனாலும் அவருக்கு ஒண்ணுதான். பெரிய இன்னைக்கு நம்ம தேசத்துல பெரிய பணக்காரங்க யாரு, அம்பானி, அதானி, அவங்களும் ஒண்ணுதான். ரோட்ல அடுத்தது சாப்பாட்டுக்கு ஆட்களை கையெழுத்திருக்க மனுஷனும் சரியா. அப்ப அவருடைய பார்வையில ஒண்ணுதான். நம்ம தான் எதையோ வாங்கி சுருட்டி வச்சுக்கிட்டு நம்ம பெரிய ஆள்னு சொல்லிட்டு நம்ம பேசி நினைச்சிட்டு இருக்கோம், நான் ஒரு பெரிய ஆளா இருக்கணும். நம்ம அப்படி நினைக்கிறதுனாலதான் என்ன மதிக்கல,
என்ன ஒரு பொருளா நினைக்க மாட்டாங்கிறாங்க. பைபிள்ல ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? தாவீது அவருடைய மகனுக்காக வந்து பயந்து மணிக்கு ஓடி போகும்போது ஒரு மனுஷன் அவனை திட்டுவான்ல, தீமை. அப்ப அதுக்கு தாவீது பதில் சொல்றாரு தெரியுமா? அவன் திட்டுட்டு அவன் செய்த தீமைக்கு பதிலாக என்னை கர்த்தர் நினைச்சுவாரு, நன்மையை சரி கட்டுவாரு. அப்போ ஒரு மனுஷன் நம்மளை திட்டுனான்னா, காரணம் இல்லாம திட்டுனான்னா, சகிச்சோம்னா என்ன வருது? எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருந்திருக்கோம்? நீங்க உங்க மருமகளுக்கு நன்மை செய்றீங்க, மருமக அவங்களை பத்தி வெளியில தூசிட்டு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க சகிச்சானா என்ன வருது? சரியா? ஒரு மனுஷன் உங்களை கனம் பண்ண இல்லைன்னா நம்ம கனம் பண்றது விட்டுறக்கூடாது. நம்ம கனம் பண்ணணும், அவங்க கனம் பண்ணல நம்மள, நம்ம கனம் பண்றோம், என்ன வரும்? நீங்க உண்மையிலே அப்படிப்பட்டவங்களை நீங்க யோசிச்சு அவங்களுடைய வாழ்க்கையுடைய எதிர்காலம் கவனிச்சு பாருங்க, மிக ஆசீர்வாதமா இருப்பாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. இதெல்லாம் பண்ணாம பணட்டுத்தனமா நடந்துக்கிட்டு மற்றவங்க மேல தேவையில்லாம வம்பு பண்ணி வீம்பு பண்ணி வாய் பேசிட்டு இருக்கவங்களுடைய அடுத்த சந்ததி ஏன் சரியில்லாம போகுதுன்னா காரணம், அவங்க கர்த்தரை அறிஞ்சிருந்தும் அந்த பலனை மறுதளிச்சவங்க. புரியுது அவங்களுக்கு? இதை நம்ம பைபிள்ல ஏன் இரவும் பகலும் அதுல தியானமா இருக்கணும்னு சொன்னா, நம்முடைய தேவன் வந்து அவருடைய சாயலை நம்முடைய எதிர்பார்க்கிறார். சரியா? அப்ப இந்த வசனம் பாருங்க, அவரு எப்படிப்பட்டவரா இருக்காரு? பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல. ஆமா, அடுத்த வசனம் சொல்லுது, பிள்ளைகளுக்கும் விரைவுகளுக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமா இருக்கிறார். அதான் நியாயப்பிரமாணத்துக்கு சொல்லியிருக்கு. நீ என்ன செய்யணும்? அந்த அடிமைக்கு என்ன செய்யணும்? அன்ன வஸ்திரம், எந்த குறைபாடு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாரு. இன்னைக்கு அன்னைக்கு அந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சா கூட ஒரு மனுஷனும் நீதிமான இல்லைன்னு இருக்கு. இன்னைக்கு அதை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள் மிகவும் என்ன செய்யுது, ரொம்ப கூர்மையானதா இருக்கு. அன்னைக்கு கொலை செய்தாதான் கொலை, இன்னைக்கு சகோதரனை பகைச்சாலே கொலைபாதகன் அப்படின்னு பாத்துக்கலாம். சகோதரன் பகைக்க கூடாது அப்படின்னா நம்ம இன்னும் சகோதரத்தை எவ்வளவு பவ்யமா நடக்கணும் இல்லையா? இது வெறும் சகோதரன் இல்ல, நீ சகோதரத்தை அன்பு காட்டணும்னா எல்லாத்தையுமே நம்ம அந்த அன்பை என்ன செய்யணும்? அது உதாரணத்துக்கு மட்டும்தான் சகோதரனை சொல்லி இருக்கு. அப்ப சகோதரனை விட்டுட்டு மற்றப்பட்ட எல்லாம் பண்ண வேண்டாம்னு இல்லை. இப்ப பைபிள்ல ஆணுக்குன்னு ஒரு இது உபதேசம் சொல்லிதான் அது பெண்ணுக்கும் தான் இல்லையா? அதனால இங்க சொல்லப்பட்டிருக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் என்ன செய்யணும்? அவர் நியாயம் செய்கிறவர். அப்ப இன்னைக்கு சமுதாயத்துல ஆதரவு இல்லாதவங்களை யாராவது ஒடுக்குறாங்க, அவங்களுடைய சொத்து உடைமைகளை இல்ல அவங்களுக்கு ஏதாவது வரிஞ்சல் பண்ணாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? போய் நியாயம் செய்யணும். யாரோன்னு சொல்லி இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்ப சமீபத்துல ஒருத்தர் இருந்தால நல்லவர், ஒரு உலக மனுஷன், அவரை குறித்து சொல்ற நற்சாட்சிகளை பாத்தீங்களா? இன்னைக்கு பைபிள் படிச்சு அவருடைய பிள்ளைகள் சொல்ற நம்ம எத்தனை பேர்த்த அந்த சோகம் இருக்குது. பெரிய நில வச்சிருக்கவங்கள்ட்ட கூலிக்கு வேலை பார்க்கறவங்களுக்கும் அந்த நிலத்துல பங்குக்கு வேணும், அவங்களுக்கு உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காரு, போராடி இருக்காரு. ஏன்னா ஒரு சிலர் எல்லாம் 5000 ஏக்கர் 10,000 ஏக்கர் இன்னைக்கு அம்பானி அதானி எல்லாம் எல்லாத்தையும் சுட்டி வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு பிற பிச்சைக்காரங்களை ஆக்கிட்டு இருக்காங்கல்ல. ஒரு அடிப்படை உரிமைங்கிறது, ஒரு மனுஷன் இந்த பூமியில பிறந்தானா அவனுக்கு என்ன வேணும்? இருக்க இடம், உடுத்த உணவு, உண்ண உணவு. ஆமா, இது அடிப்படை தேவை. அது எல்லா மனிதனுக்கும் இந்த பூமியில உரிமைப்பட்டது. ஆனா ஒரு மனிதன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அவன் அதிகாரம் பண்ணிட்டு இருந்தா அது என்னது இல்லையா? இப்படிப்பட்ட நிறைய சட்டத்திட்டங்கள் நம்முடைய தேசத்துக்கு இருக்கு இல்லையா? அப்ப எல்லா மனிதனும் வாழ வேணும், எல்லாருக்கும் வேண்டிய உரிமைகள் கொடுக்கப்படணும். பைபிள்ல இதெல்லாம் கர்த்தர் தெளிவாக நினைச்சிருக்காரு, எழுதி வச்சிருக்காரு. அதனால நம்ம நல்லா அறிந்து கொள்ளணும்.
இந்த பைபிள் நம்ம படிக்கிற நம்ம இப்படிப்பட்டவங்களை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, பாராமுகமா போகக்கூடாது. ஒருவேளை இன்னைக்கு நம்மளே அந்த மாதிரி மற்றவங்களை ஒடுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் என்ன செய்யணும், நம்மள யோசிக்கணும். ஒருவேளை நம்ம வீட்டில் யாராவது சாப்பாடு வேலை பார்க்குறாங்கன்னா அவங்கள போட்டு விரட்டக்கூடாது. அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, அவங்களுக்கும் சூழ்நிலைகள் இருக்கு, அவங்க குடும்பத்தையும் கவனிக்கணும். அதை யோசிச்சுட்டு தான் நம்ம என்ன செய்யணும் மற்றவங்கள்ட்ட. இல்லையா, நான் ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கேன், திடீர்னு ஒருத்தர் எனக்கு நிறைய ஆர்டர் இருக்கும், நான் காலையிலேருந்து பல பேருக்கு பதில் சொல்லியிருப்பேன். ஒருத்தர் திடீர்னு வந்து என் ஒய்ஃபுக்கு முடியலை, யாரும் இல்லை, நான் போனோம் அப்படின்னா நீ முடிச்சு தான் போனோம், இந்த பண்ணிட்டு தான் போனோம்னு சொல்ல முடியுமா? சொன்னா வந்து நம்மகிட்ட தேவ அன்பு எங்கே இருக்குது? இல்லையா? அப்ப அன்றாட நம்முடைய சராசரியான வாழ்க்கையில இப்படிப்பட்ட செயல்பாடுகளை நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம வேலை பார்க்குற இடங்கள்ல நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள நம்ம எப்படி நடத்துக்கிறோம்? ஏன்னா தேவன் இதெல்லாம் நம்மகிட்ட கவனிக்கிறேன். அதனால இப்படியாக நம்முடைய சுவாபங்கள் வெளிப்படணும், தேவ அன்பு நம்மகிட்ட வெளிப்படணுங்கிறத கர்த்தர் நினைச்சாரு, எதிர்பார்க்கிறாரு. ரெண்டாவது, நீதிமொழிகள் 24:23 வாசிங்க. நீதிமொழிகள் 24:23. என்ன சொல்லிருக்கு? நியாயம் பண்ணும்போது என்ன செய்யக்கூடாது, முகதாட்சியம் பண்ணக்கூடாது. ஒரு உடனே நம்ம எல்லாம் ஜட்ஜ் இல்லை முகதாட்சியம் பண்ணி என்ன சொல்றது. நம்ம வீட்டுல எப்படி நியாயம் நம்ம பேசுறோம், நம்ம குடும்பத்துக்குன்னா ஒரு மாதிரியாவும் நம்முடைய சகோதர குடும்பத்துக்குன்னா இன்னொரு மாதிரியாவும் பேசுறோமா? நான் ஒரு உதாரணம் சொல்றேன், என்ன பெருமைப்படுத்த சொல்லல, உதாரணம் சொல்றேன். செல்வட்ட ஒரு இடம் வாங்க, அந்த இடத்த வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க அந்த சதுரடி கணக்கு பண்ணுவாங்கல்ல, அது ஒரு சைடு நீட்டமா இருக்கிற இடம், சதுர சம அளவா இல்லை, அதுல ஒரு 100 சதுரடி அடிக்கிட்டு அவங்க இந்த தவறுதெல்லாம் கணக்கு போட்டு பணம் வாங்கிட்டாங்க, ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அந்த இடத்த ஓனரை போய் அந்த பணத்தை போட்டு நீங்க வந்து சதுரடி கணக்கு பார்த்து தப்பு, இதான் சரின்னு சொல்லி அதுக்கு அவர்கிட்ட போய் இது பண்ணி பணத்தை திருப்பி வாங்கிட்டேன். நான் விற்கிறேன், அந்த பத்திரத்துல எந்த மாற்றமும் பண்ணல, நான் விற்கிறேன். விற்கும் போது என்கிட்ட வாங்கினு சொன்னேன், இது தவறு கணக்கு, இதுதான் சரி, எனக்கு இதுக்கு பணம் போதான்னு வாங்க. எதுக்கு சொல்றேன்னா, நான் அன்னைக்கு என்ன பண்ணல, அப்படியே நீங்க என்ன கணக்கு பார்த்தீங்க? அப்ப நான் விற்கும் போது விவரமா அதே கணக்கு வச்சு வாங்கிடுவாங்க, எல்லாம் சந்தேகம்லாம் இல்லை. எதுக்கு சொல்றேன்னா, தேவன் நமக்குள்ள அப்படி ஒரு ஆவி கொடுத்துருக்காரு. அப்ப இதே நீங்க பைபிள்ல நிறைய பார்க்கலாம். இந்த ஆதாமும் லோத்தும் பஞ்சாயத்து வந்துக்கல, சொத்து பிரச்சனை, இடம் பிரச்சனை. அப்ப ஆபிரகாம் அவங்க என்ன முடிவு எடுத்தாரு பார்த்தீங்களா? லோத்துக்கிட்ட போய் அவன் நீ எடுத்துக்க பாக்குற, அவன் கூட வந்த ஆளு, மெயின் ஆளு யாரு? ஆபிரகாம் தான். ஆபிரகாமோட கூட வழி இல்லாம வந்தவர். இவர் சம்பாதிச்ச சொத்துக்கு பிரதானமான உரிமை யாருக்குள்ளதா? ஆபிரகாம் உடையதான். ஆனா நீ எடுத்துக்கப்பா, நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்ததுனால நீங்க அந்த பைபிள்ல பாத்தீங்கன்னா, அது அந்த சம்பவம் முடிஞ்ச உடனே கர்த்தர் ஆபிரகாம் பேசுறாரு, நீ எனக்கு முன்பாக உத்தமமா இரு அப்படின்னு சொல்லி பழையபடி திரும்ப வாக்குத்தத்தை நினைக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் சின்ன அற்ப காரியத்துக்காக பாரபட்சமா நியாயத்தை பொருட்டுன்னு வைங்களேன், தேவனிடத்துல வேற ஆசீர்வாதம் வராது. இது மட்டும் வச்சுக்கிடுவோம். இந்த ஆசீர்வாதம் நான் பெருசா சாமர்த்தியம் பண்ணி இவ்வளவு சம்பாதிச்சிட்டேன்னு நம்ம கணக்கு போட்டு உள்ளத்துக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கலாம். தேவன் நினைச்சுவாரு அதிக இடம் பைபிள் படிக்கிறோம். அதனால இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதங்களை இழக்கிறதுக்கு காரணம் வசனம் தெரிஞ்சும் வசனத்துக்கு விரோதமா நம்ம நடக்கிறது. நல்ல எப்பவுமே தெரிஞ்சுக்கணும், நான் தேவ சாயல். நான் யாரு? தேவ சாயல். நான் பார்க்கிற மனுஷன் தேவ சாயல். அதனால நினைக்க கூடாது, எந்த மனுஷனை நான் அற்பமா நான் எண்ணக்கூடாது, அற்பமா பேசக்கூடாது.
அவங்க மேல பொறாமப்படக்கூடாது, எரிச்சல் கொள்ளக்கூடாது. மற்றவங்க மேல ஆசீர்வாதம் வரும்போது எரிச்சல் பட்டாங்கன்னா நம்ம ஆசீர்வாதமே போயிடும் இல்லையா? பைபிள்ல யோபுக்கு விரோதமா அந்த 4 நண்பர்களும் பேசுவாங்கல்ல. அப்ப கர்த்தர் சொல்வாரு, நீ யோபுகிட்ட போய் என்ன சொல்றாரு, அவன் எனக்கு உங்களுக்காக வேண்டல் பண்ணுவான் அப்படின்னு சொல்றாரு. யோபு சகோதரர் அவங்களுடைய நண்பர்களுக்காக வேண்டல் பண்றாரு. வேண்டல் பண்ணணும் அங்க என்ன நடக்கும்? அங்க அவன் 4 பேர் மேல உள்ள கோபம் போகணும் அங்க வாழ்க்கை பதிலே இல்லை. இவன் அவங்களுக்காக வேண்டல் பண்ணோம்னா அவனுடைய சிறையிருப்பு மாறிடுச்சு. திரும்ப அதுக்கு அப்புறம் தான் யோபுக்கு திரும்ப என்ன வருது? ஆசீர்வாதங்கள், ரெட்டிப்பான ஆசீர்வாதம்லாம் அதுக்கு அப்புறம் தான் வருது. அப்ப இன்னைக்கு ஒருவேளை நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட குறைவுகள் நம்மகிட்ட இருந்து கடந்த காலங்கள்ல நான் சில இப்படிப்பட்ட மனசாட்சியில் அந்த காரியங்களை செய்திருக்கிறேன், நான் தவறு பண்ணியிருக்கேன், சகோதரர்களை பகைச்சிருக்கேன், சொத்து பங்கு வைக்கும் போது என்னுடைய தகவல் விவரம் இல்லாம இருந்தா நான் விவரமா நினைச்சிட்டேன், சில இதுகளை நான் பண்ணிட்டேங்கிற மாதிரி குற்ற மனசாட்சி நம்மகிட்ட இருக்கோம்னா ஆசீர்வாதம் வேணும்னா இந்த தெய்வத்துடைய நன்மைகளை நம்ம பெறணும். நம்முடைய பிள்ளைகள் சந்ததிகள் இது ஆசீர்வாத பெறணும்னா நம்ம நினைச்சோம் அதுல இருந்து அதை சரி செய்யணும். உடைய சகோதரர்களுக்கு தெரிஞ்சு தெரியாமல அதுக்குரிய நஷ்டீடுகள் என்ன செய்யணும்? நீங்க கொடுத்து கர்த்தத்தை ஒப்புரவாங்க, சகோதரர்களோட ஒப்புரவாங்க. அப்ப நம்ம குடும்பம் நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நீங்க இப்ப சமீபத்துல நான் ஒரு யூடியூப்ல ஒரு இது பார்த்தேன். இந்த கொடைநாடுன்னு சொல்லி சொல்றாங்களே எஸ்டேட், இந்த கொடைநாடு எஸ்டேட்டை பத்தி அது ஒரு அது எங்க இந்த ஊட்டி கோத்தகிரி அங்க அதை யாரு வச்சிருந்தோம்னா ஒரு வெளிநாட்டு அவர்கிட்ட நம்ம ஆட்கள்லாம் நிறுத்தி உருட்டி வாங்கிட்டாங்க. இன்னைக்கு அந்த எஸ்டேட் யார்கிட்ட இருக்கு யோசிச்சு பாத்தீங்களா? இவ்வளவு இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னால இருக்குது. ஆசீர்வாதமும் சாபமும் நம்ம முன்னாலேயே தெரியுது, நல்லாவே தெரியுது. அப்ப நம்ம ஆசீர்வாதத்தை அறிஞ்சு கொண்டவங்க எது ஆசீர்வாதம் அனுபவிக்க முடியாது. அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றும் உதவாது. இன்னைக்கு உலகத்தார அப்படி இப்படி பண்றாங்கிறதுக்காக நம்மளும் அதை நினைச்ச கூடாது, அந்த வழிகளை பின்பற்றவே கூடாது. ஏன்னா அதுல சாபம் இருக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அவர் தர ஆசீர்வாதம் அவருடைய ஐஸ்வர்யம் ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம அநியாயமா ஏதாச்சும் பிடிங்கி வச்சுக்கிட்டு இன்னைக்கு சமுதாயம் அதை தானே விவரம் நினைக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு மத்தியில் ஆளுறவங்க எல்லாம் எதை விவரம் நினைக்கிறாங்க? அவங்க மண்டையில இருந்து உதிக்கிற ஒரு கோட்பாடை வச்சுக்கிட்டு மற்றவங்களெல்லாம் என்ன வேணாலும் அவங்க நோக்கத்துக்காக எதை வேணாலும் செய்யலாங்கிற மாதிரி செய்யறது அவங்க அறிந்து கொண்டது அவ்வளவுதான். இல்ல நம்ம உண்மையான தெய்வத்தை, நம்முடைய தெய்வம் எப்படிப்பட்டவங்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். நம்மள அவரை போலவே சிருஷ்டிச்சிருக்காரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவருடைய சாயல் வர்றதுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம கர்த்தரோடு இணைந்து நம்ம வாழணும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. இன்னும் ஒரு சில வசனங்களை மட்டும் நம்ம பார்த்துட்டு கொஞ்சம் முடிச்சிடுவோம். யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35 வசனம் வாசிங்க. யோவான் 13:34-35. போதும் சார், போதும். இயேசு சொல்றாரு, புதிய கட்டளையை நான் உங்களுக்கு தரேங்கிறாரு. அது என்னது புது கட்டளை? ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்காங்க. நம்ம ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தான்னா நம்முடைய சீஷர்களே, என்னுடைய சீஷர்களே மற்றவங்க அறிந்து கொள்வாங்கிறாரு. ஆனா இயேசு சீஷர்கள்னாரு, நம்மளை பார்த்து சகோதரர்கள்னாரு. ஏன் அப்படின்னா நம்ம யாரு? அவருடைய சாயல். அப்படின்னா அப்ப நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்த புது கட்டளை, இது பழைய கட்டளை தான். ஒருவர் என்ன செய்யணும்?
அன்பா இருக்கணும். இந்த அன்பு தனிஞ்சு போறதுக்கு என்ன காரணங்களா இருக்கும்? இல்ல சும்மா சின்ன சின்ன அற்ப காரியங்களா தான் இருக்கும். ஒருவரோட உள்ள ஐக்கியத்தை ஏன் நம்ம விடுறோம்னா, நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா அது ஒண்ணுமே இருக்காது. அற்பமான காரியங்களுக்காக நீங்க வீடுகள்ல அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகள்லாம் பிரிஞ்சு போறதுக்கு பேசாம இருக்கிறதுக்கு நீ காரணம் தேர்ந்தீங்கன்னா என்ன இருக்கும்? அற்ப காரியங்களா இருக்கும். புரியாம யாராவது அந்த சாட்சி போய் ஆதாம் பேசினாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன காரியத்தை லேசா மாற்றி பேசியிருப்பான், மாற்றி சொல்லியிருப்பாங்க. இவ்வளவுதான் காரணமா இருக்கும். இவங்க 2 பேரும் மனம் விட்டு பேசினாங்கன்னா இதுக்காக பேசாங்கன்னு வெட்கப்படுவாங்க. அதனால நம்மளுடைய இந்த தேவன் சொல்லிட்டு அந்த புதிய பிரமாணத்தை, புதிய கட்டளைய நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுறது. ஆனா என்ன ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்க மானசீகமா இருந்து நான் யார்கிட்டையும் சண்டை போட்டவங்கள திரும்பி பேசாம என்ன உங்களால பேச முடியாது. நீங்க நல்லா பைபிள் படிச்சு ஜெபிக்கிற பழக்கம் இருந்துன்னா இது லகு ரொம்ப ரொம்ப சாதாரணமான காரியமா இருக்கும். நீங்க அந்த இது தேவனோட உள்ள தொடர்பை விட்டீங்கன்னா இந்த வேதத்துல இருக்க எந்த இது நினைச்ச முடியாது, இது கடினமா தெரியும். சீசர்கள் சொன்னாங்கல்ல, இந்த கடினமான உபதேசம் யார் இதை பின்பற்ற கொள்ளணும். அதனால கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. ஏசு பேதிட்ட கேட்டாரு, நீங்க நான் போய்விட சொல்றாரு, யார்கிட்ட போவோம்? இது நித்திய ஜீவ வசனங்க. நித்திய ஜீவ வசனத்தை நம்ம என்ன ஒரு இதுன்னா, நம்ம நியாயப்பிரமாணத்தின் படி நடக்கிறவங்க இல்ல, நம்ம எதுவும் படி நடக்காங்க, கிருபையினால, தேவனுடைய கிருபையினால நம்ம தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் படி நம்ம ரட்சிக்கப்படல, கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அதனால நம்மள என்ன செய்யாது, பாவம் நம்மள மேற்கொள்ளாது. பாவங்கள் நம்மளை மேற்கொள்ளாம இருக்கணும்னா நம்ம அந்த கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கணும். எல்லா ஆசீர்வாதங்களும் அது சுவாபமா இருக்கலாம், இல்ல உலக பிரகாரமான நன்மைகளா இருக்கலாம், அது தேவன் கிருபையாதான் நமக்கு தர்றாருங்கிறத நம்ம நினைச்சணும், அறிந்து கொள்ளணும். கிருபையாதான் நமக்கு வரணுமே தவிர அநியாயமா நமக்கு எதுவும் நினைச்சக்கூடாது, வரக்கூடாது. எந்த பொருளும் ஒருவேளை அநியாயமா ஏதாவது நம்ம வச்சிருந்தோம்னா அதை என்ன செய்யணும், அது அது சகையை சொன்னாரு, நாலு தனியா உண்மையான இஷ்யூதான். உண்மையா நமக்குள்ள கர்த்தர் இடைப்பட்டாரு பேசினாருன்னா, வேதத்துல நிறைய சாதிச்சவங்க எல்லாம் காரணம்னா அவங்க கர்த்தரோடு வாழ்ந்தாங்க. இன்னைக்கு இருக்க ஊழியக்காரங்கள் தேவனோடு உள்ள நல்ல உறவு இருந்துச்சுன்னா அவங்களால என்ன முடியும், சாதிக்க முடியும், சாட்சியா வாழ முடியும். அதனால இன்னைக்கு இந்த தேவ சாயல்ங்கிற தலைப்பை நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு காரியம் என்னன்னா, நம்ம மற்றவங்களை எப்படி பார்க்கிறோம். நம்ம பேச்சு தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துதா? நம்ம நடக்க நான் தேவ சாயலை வெளிப்படுத்துறேன்னா, நான் மற்றவங்களை தேவ சாயலா பார்க்கிறேன்னா, என்னுடைய வாயில் வார்த்தைகள் தேவ சாயலுடைய ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளா இருக்குதா அப்படின்னு சொல்லி நாள்தோறும் நம்ம சோதிச்சு பார்ப்போம். இது இயேசு கிறிஸ்து ஏன் திரும்ப இவ்வளவு ஒரு பெரிய தியாகத்தை செய்து அவனை மீட்டாருன்னா, நம்ம மேல அவர் வச்சிருக்கிற மரியாதையும் மதிப்பும் அவ்வளவு பெரியது. ஏன்னா அந்த நோக்கம், அவர் சிருஷ்டித்த நோக்கம் பிரதானமானது. அந்த நோக்கத்துல இருந்து அவர் என்ன செய்யல, கொஞ்சமும் பெசகவே இல்லை. கடைசி வரைக்கும் அதை நிறைவேற்றுறதுக்காக தான் என்ன செய்றாரு, இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்றாரு. ஆகவே அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட நம்ம, அவருடைய சுவாபம் உடையவங்க, நம்மளும் மற்றவங்களை ரட்சிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட தியாகத்தையும் செய்யணும் அப்படிங்கிறது கர்த்தர் நம்ம நினைச்சாரு, எதிர்பார்க்கிறாரு. அதனால நம்ம வாழ்க்கை மூலமா கிறிஸ்துவ மகிமைப்படுத்துவோம், கிறிஸ்துவ நம்மளா இருந்துச்சுவாரு மகிமைப்படுத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கிறாங்க.